22 மற்றும் 17 பூர்வ ஜென்மங்களின் இரகசிய பிணைப்பு. இந்த பிரபஞ்சத்தில் இது வெறும் ஒரு தேதி அல்ல, சிதறி கிடக்கும் கனவுகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை நிஜமாக்கும் ஒரு மகா எண்ணின் சக்திதான் 22. இந்த பிரபஞ்சத்தில் சில சந்திப்புகள், சில தேதிகள் நம்மை தேடி வருவதற்கு பின்னால் பல ஜென்மங்களாக தொடரும் ஒரு கர்மவினை உடன்படிக்கை இருக்கிறது. இந்த பயணத்தில் 22 மற்றும் 17 ஆகிய 2 எண்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பு என்பது ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு. 17 இது ஒரு நாணியின் எண். 1 மற்றும் 7 இணையும் போது அது 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தை பெறுகிறது. இது சனியின் நிதானத்தை கொண்டது. இது ஒரு நீண்ட தேடல், தனிமை மற்றும் ஆழமான உண்மைகளை கண்டறியும் ஒரு நீண்ட பயணம். இந்த பிரபஞ்சத்தில் இவர்கள் ஒரு தவ நிலையில் இருப்பவர்கள். பல போராட்டங்களை கடந்த பின்பே இவர்களின் ஞானம் உலகிற்கு வெளிச்சமாகும். 22 எண் மாஸ்டர் பில்டர், முதன்மை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படும் ஒரு மகா எண். 2 மற்றும் 2 இணையும் போது அது 4ஆம் எண்ணின் நிலைத்தன்மையையும் ராகுவின் அதீத ஆற்றலையும் குறிக்கிறது. கனவுகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை நிஜமாக்கும் பேராற்றல் இந்த எண்ணிற்கு மட்டுமே உண்டு. 22 இந்த ராகுவின் வேகமும் 17 சனியின் நிதானமும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது அங்கே ஒரு இரகசிய உடன்படிக்கை மீண்டும் உயிர் பெறுகிறது. முன் ஜென்மங்களில் ஒரு தவம் முழுமை பெறாமல், ஒருவரின் லட்சியம் வடிவம் பெறாமல் ஒருவருக்கொருவர் அரணாக நின்றதன் விளைவே இந்த ஜென்மத்தின் சந்திப்பு. இது ஒரு ஆழமான கர்மவினை உடன்படிக்கை. இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல, இது ஒரு காலங்கள் கடந்த அர்ப்பணிப்பு. ஒருவர் ஒரு களத்தை அமைக்க இன்னொருவர் அங்கே தன் ஆழமான ஞானத்தை பதிக்கிறார். இந்த எண்களின் பிணைப்பு எங்கு நிகழ்ந்தாலும் அங்கே ஒரு பழைய ஆன்ம தொடர்பு மீண்டும் உயிர் பெறுகிறது என்று பொருள்.